தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு கூட கர்த்தர் இருப்பாராக. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையாவது சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 34ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட விளம்புகிற அவருடைய வார்த்தை, உன்னுடைய எல்லா பயத்துக்கும் சில காரியத்தில் நீ பயந்துட்டே இருக்க. என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என்னால் எழும்ப முடியலை, என்னால் ஓட முடியலை, என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையே, இந்த காரியத்தினால என் வாழ்க்கையில் உடைவுகள் ஏற்படுமா, இந்த சூழ்நிலையினால் என் வாழ்க்கையில் காரியங்கள் வேறு விதமாய் போய்விடுமா, நீ பயந்து கொண்டு இருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பயத்துக்கு கர்த்தர் உன்னை நீங்களாக்கி ரட்சிப்பார். உனக்குள்ளா இருக்கிறதான அந்த பயத்தை கர்த்தர் புறம்பே தள்ளி போடுவார். பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை தருவார். நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நான் கர்த்தரை தேடினேன். சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன். இந்த பயத்தின் நடுவில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நீங்கள் நடந்தேற பண்ண வேண்டிய ஒரு காரியம் உண்டு. கர்த்தரை தேடுகிற அனுபவம், கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம். ஆண்டவரே, என்னை சுற்றி எனக்கு பயமாக இருக்குது, என்னை சுற்றிலும் இருளாக இருக்கிறது போல இருக்குது, சோர்ந்து போகாத. அந்த இருளின் மத்தியிலே ஒரு வெளிச்சத்திற்காக நீ எவ்வளவா இயங்கி கொண்டு இருக்கிறாயோ, அதே போல் இந்த இருளின் பாதையில் பயத்தின் நடுவில் வெளிச்சமாகிய தேவனை உன் இருதயத்தில் பிடித்துக்கோ. உன்னை சுற்றி இருக்கிற இருளும் வெளிச்சமாகும். உன்னை சுற்றி இருக்கிற இருளும் வெளிச்சமாகும். உன் பயத்துக்கு கர்த்தர் உன்னை நீங்களாக்கி விடுவார். நீ கர்த்தரை தேடு. நீ கர்த்தரை தேட அவர் உனக்கு செவி கொடுத்து, அவர் உங்கள் வாழ்க்கையில் செவி கொடுத்து, ஆமென் ஆமென் தேவ பிள்ளையே, அவர் செவி கொடுத்து உங்களை அந்த பயத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விடுகிறவர். சொல்லுகிறார்ல, நீ பயப்படாதே, என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். நீ உடைஞ்சு போயிருக்கிற சொல்லப்பட்ட சில காரியங்கள் நிமித்தமாய், உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில பாதிப்புகள் நிமித்தமாய், உங்கள் வாழ்க்கையில் இழந்த சில ஆசீர்வாதங்கள் நிமித்தமாய் பயம் உங்களை பற்றி கொண்டது. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தரை தேடி இந்த பயத்தின் காரியங்களுக்கு நீங்களாக்கி கர்த்தர் உங்களை விடுவித்து ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. கண்களை இப்படி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய பிள்ளைகள் கடந்து போகிறதான பயத்தின் சூழ்நிலைகள், பயத்தின் பாதைகள், அதையெல்லாம் விலகி போகட்டும். இந்த வாழ்க்கையில் எது நிமித்தமாக இந்த பயங்கள் உண்டாயிற்று, எது நிமித்தமாக இந்த சூழ்நிலைகள் உண்டாயிற்று, கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லப்பட்டது போல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி அவர்களை விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட இடைப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் உங்களை எல்லா பயத்துக்கும், எஸ் பிரைஸ் தி லார்ட், எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடுறதை விட்டுறாதீங்க. சில நேரத்தில் இந்த பயம் வரும்போது நம்மளால் கர்த்தரை தேட முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், நீ கர்த்தரை தேடு, அவர் உனக்கு செவி கொடுப்பார். God bless you.